everyone here and welcome to Education for Life. இது உங்கள் ஸ்ரீரஞ்சனி. ஸோ நாம இன்னைக்கு இந்த வாரம் பார்க்க போறது அல்ஜீப்ராவோட கண்டினியூவேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் பார்க்குற ஃபேக்ட்ஸை இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். The numbers which are divisible only by itself and one are called prime numbers. ஸோ இதுதான் prime numbers. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச prime numbersனு பார்த்தோம்னா 2, 3, 5, 7, 11 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 2 and 5 அந்த ரெண்டு prime number மட்டும்தான் are the only two prime numbers which end in 2 and 5. அதாவது வேற எந்த நம்பருமே 2 and 5 தாண்டி 2 or 5ல எண்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 7 அப்படிங்கறது அடுத்த ஒரு பிரைம் நம்பர், இல்ல 3 அப்படிங்கறது ஒரு பிரைம் நம்பர். ஸோ இப்போ 3ல அப்படின்னு பார்த்தோம்னா we have 73. 73 is the prime number, right? So அதே மாதிரி 7ல end ஆகுற மாதிரி பார்த்தோம்னா 7ல வந்து we have 97 to be a prime number. So இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 and 5. ஆனா இப்போ 2 and 5ல பாத்தீங்கன்னா there are no numbers ending in 2 and 5. only 2 and 5 மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் fact for the day. ஸோ இப்போ நாம டாபிக் உள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் அல்ஜீப்ராவோட முடிச்சிருந்தோம். ஸோ டுடே we are going to start with value of a polynomial. So polynomial என்ன last week பார்த்திருந்தோம். It's nothing but a combination of variables and constants using the basic operations. அதுதான் ஒரு polynomial. அதை யூஸ்வலா நம்ம f of x, g of x, p of x னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா value of a polynomial. ஸோ அப்போ value of a polynomial அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு given ஒரு p of x ஒரு polynomial கொடுத்துருக்காங்க. So, for instance, ஒரு f of x கொடுக்குறாங்க. f of x is equal to 2x plus 1 கொடுக்குறாங்கன்னா அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து x ஓட வேல்யூ find the value of f of x at x is equal to 2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஜென்ரலா ஏன் கன்சிடர் பண்ணோம்னா if given f of x, to find the value of f of x at x is equal to a na, the value of the polynomial will be f of a, அதாவது f of 2, which is nothing but x க்கு பதிலா நம்ம 2 substitute பண்ணி answer solve பண்ணணும். 2 into 2 plus 1 which is equal to 4 plus 1 which is 5. So f of 2 is equal to 5. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் அ பாலினாமியல். சிம்பிளா வேல்யூன்னு கேட்டாங்கன்னா அந்த வேல்யூவை இதுல ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா வேல்யூ ஆஃப் அ பாலினாமியல். அடுத்து ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல். ஸோ ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது என்னடா இது வேல்யூ கேட்குறாங்க, ஜீரோ கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து வேல்யூன்றது மியர் சப்ஸ்டியூஷன். இப்போ ஜீரோ அப்படிங்கிறது வந்து அந்த டேர்ம்லேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு ஏதாவது ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x பிளஸ் 5x மைனஸ் 10 வைக்கிறேன். ஸோ 5x minus 10 அப்படின்னு வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய f of x. ஸோ இப்போ இந்த இடத்துல xக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நம்மளுடைய f of x 0 வரும் அப்படிங்கறத செக் பண்றது தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஸோ இப்போ xக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம், -10. இப்போ 5 ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா we get 10 minus 10 is equal to 0. is equal to 0. So f of x is equal to 0 வந்துருச்சா. So இப்போ கொடுத்த f of xல நம்மளுடைய f of x வந்து 5x minus 10 for the given f of x for which the value of f of x
becomes 0 is called the zero of the polynomial. இங்க வந்து வேற ஏதாவது நம்பர் போடலாம். So first வந்து x is equal to 1 எடுத்துட்டோம்னா f of 1 is equal to 5 minus 10 which is nothing but minus 5. So இப்போ 2 எடுத்துட்டு f of 2 is equal to 5 into 2 10 minus 10 which is equal to 0. So இப்போ 1 போட்டோம். f of 1 is nothing but value of f of x தான். ஆனா இங்க 2 போட்ட உடனே நமக்கு 0 வருது. So this is called the zero of the polynomial. Therefore the zero of the polynomial f of x is equal to x minus 10 வந்து 2. Therefore 2 is the zero of f of x. இதுதான் நம்மளோட conclusion. So value கேட்டாமிய substitution, zero of the polynomial கேட்டா answer எந்த value போட்டா நமக்கு 0 வருதோ அதுதான் zero of the polynomial. So இந்த comparisonல நம்ம ஒரு problem பார்த்தோம்னா நமக்கு clear-ஆ புரிஞ்சிரும். Value of the polynomial and zero of the polynomial. So ஒரு problem பார்க்கலாம். Given f of x is equal to x squared minus 4x plus 3. What we have to find in this is to find f of 1, f of 2 and f of 3. So இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, so we know இப்போ f of 1, f of 2, f of 3 நம்ம இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுதான் வேல்யூஸ். So f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 squared minus 4 into 1 plus 3 which is equal to 1 minus 4 plus 3 which is equal to 4 minus 4 becomes 0. Next f of 2 squared minus 4 into 2 plus 3 which is equal to 4 minus 8 plus 3 which is equal to 7 minus 8 is equal to minus 1. Again f of 3 squared minus 4 into 3 plus 3 is equal to 9 minus 12 plus 3 which again becomes 12 minus 12 is equal to 0. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துக்குமே f of 1 ஓட வேல்யூ 0 வந்திருக்கு, f of 2 ஓட வேல்யூ -1 வந்திருக்கு, f of 3 ஓட வேல்யூ 0 வந்திருக்கு. So values of the polynomialக்கு இது ஆன்சரா எழுதிடலாம். Value of f of 1 is equal to 0 அப்படின்னு எழுதிடலாம். இதுவே what are the zeros of the polynomial இன்னொரு சப்ஸ்டிட்யூஷன் இதே क्वेश्चनல கேக்கும்போது we'll be writing இங்க வந்து f of 2 போடும்போது நமக்கு -1 தான் வந்திருக்கு. The answer is not 0. அதனால 1 and 3 are the zeros of the polynomial given f of x அப்படின்னு சொல்லி எழுதுவோம். 1 and 3 are the zeros of the polynomial f of x is equal to x squared minus 4x plus 3. ஏன்னா f of 2 வந்து -1ன்றதுனால it is not the zero of the polynomial. So இதுதான் values of zeros of the polynomial உள்ள major difference. So இதை யூஸ் பண்ணி நம்ம exerciseல இருக்கிற problems solve பண்ணலாம். So that's all for today's session. We are ending up with zeros of the polynomial. So இதோட continuation நம்ம next videoல பார்க்கலாம். Until then, so education for life subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. Please do share and like our videos. Thank you.